அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஹோம்மேட் கரம் மசாலா பவுடர். வழக்கமா எல்லார் வீட்லயும் ஒரு குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுப்போம். இந்த குழம்பு மிளகாத்தூள் ரொம்ப டேஸ்டான முறையில் எப்படி அரைக்கிறது அப்படின்ட்டு நான் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்து மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துங்க. அதே மாதிரி இந்த கரம் மசாலா பவுடரும் நீங்கள் உங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எப்போல்லாம் நீங்கள் ஒரு பிரியாணி செய்கிறீங்க, இந்த பவுடர்லேருந்து 1 கிலோ பிரியாணிக்கு ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஒரு பிரியாணி செஞ்சீங்கன்னா உங்கள் வீடே மணக்கும். நீங்கள் செய்கிற பிரியாணியோட டேஸ்ட்டும் மனமும் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் செய்கிற மட்டனு, சிக்கனு, அப்புறம் வெஜிடபிளில் ஏதாச்சும் குருமா, இல்லை மஷ்ரூமு, காலிஃப்ளவர், 65 எது செஞ்சாலும் இந்த கரம் மசாலா பவுட்ரு உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி 1/2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ போட்டிங்கன்னா உன்னோட டேஸ்ட்டும் மனமும் வேறு லெவலில் இருக்கும். வாங்க இந்த ஹோம்மேட் கரம் மசாலா பவுட்ரு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 19 பொருள் நம்ம சேர்த்து இந்த ஹோம்மேட் கரம் மசாலா பவுட்ரு செய்ய போகிறோம். இந்த 19 பொருளும் அழகாக நீங்கள் ஃப்ரை பண்ணி, இல்லைன்னா நல்லா வெயிலில் நல்லா ட்ரையாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு உங்கள் வீடும் மணக்கும். நீங்கள் செய்கிற டிஷ்ஷோட மனமும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம இவ்வளோ ஐட்டம் சேர்க்குறோம்ல, இதில் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறத முதல்ல போட்டு வறுக்கணும். நான் வந்து ஒரு 200 கிராம் தனியா எடுத்திருக்கேன். குவான்டிட்டி மட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாதியாக கூட நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ முதல்ல தனியாவை போட்டுட்டு ஒரு நிமிஷம் லேசாக ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெய்லாம் ஊற்ற வேணாம். நம்ம வந்து இது மாதிரி ஃப்ரை பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெயிலையும் காய வைக்கலாம். 75 கிராம் பட்டை, சுருள் பட்டை. ரெகுலராக நீங்கள் எந்த பட்டை யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பட்டை எடுத்துக்கலாம். இப்போ பனிக்காலம், எங்களால் காய வச்சு அரைக்க முடியல, அதனால தான் வறுத்து செய்கிறோம். இப்போ இதோட ஒரு 25 கிராம் கிராம்பு, 10 கிராம் ஸ்டார் பட்டை, 10 கிராம் கருப்பு ஏலக்காய், 10 கிராம் மிளகு. இப்போ போட்டிருக்க எல்லாமே கொஞ்சம் ஹார்டான பொருள், வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் முதல்ல ஹார்டாக இருக்கிற பொருளை போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் சாஃப்டாக இருக்கும் பாருங்களேன், கசகசா, கசூரி மேத்தி, அதெல்லாம் கடைசியாக போடணும். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு மொத்தமாக ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வறுத்துங்க. ஓரளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் 20 கிராம் சோம்பு, 25 கிராம் ஏலக்காய், 2 முழு ஜாதிக்காய், அதுவும் ஒரு 10 கிராம் இருக்கும். அப்புறம் 10 கிராம் சாஹி ஜீரா, 10 கிராம் ஜீரகம், ஒரு 10 கிராம் பெருங்காயம். பெருங்காயம் இது மாதிரி கும்பலோட போட்டால் சரியாக வறுபடாது. நம்ம இதெல்லாம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தை மட்டும் தனியாக ஏதாச்சும் வேற சின்ன தாளிப்பு கரண்டியில் போட்டு லேசாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஹார்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டு அரைக்கலாம். ஸோ இன்னும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்துங்க. இப்போவே வந்து லேசாக வாசம் வர ஆரம்பிக்கும் அப்படி கொஞ்சமாக. ஏன்னா நம்ம போட்டு கிட்டத்தட்ட ஒரு 8-9 நிமிஷம் ஆயிடுச்சு, 10 நிமிஷம் ஆக போகுது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 10லேருந்து ஒரு 12 காஞ்ச மிளகா, நீட்டு மிளகா எடுத்துங்க. இல்லை நீங்கள் காஷ்மீரி மிளகா வந்தாலும் எடுத்துக்கலாம். ஒரு 5 கிராம் பிரிஞ்சி இலை, 5 கிராம் கல்பாசி. இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் வறுக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த பிரிஞ்சி இலையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி தூளாக்கிட்டு கூட போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். ஃப்ளேம் வந்து மீடியமில் கூட வைக்கக்கூடாது. இதை வந்து நம்ம உணர்த்துறோம், கொஞ்சம் ட்ரையாக வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு அப்புறம் அரைச்சோன்னா நல்லா நைஸாக பொடியாகும். அதுக்காக தான் வறுக்கிறோம். இப்போ இதோட ஒரு 10 கிராம் ஜாதி பத்திரி, 10 கிராம் கசகசா, 5 கிராம் கசூரி மெத்தி, ஒரு 20 கிராம் கல் உப்பு. கல் உப்பு இந்த பவுடர் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கிறதுக்காக இதோட சேர்த்து அரைக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம்
பொறுமையா நல்லா வருங்க. இப்ப கசகசாலாம் நம்ம முன்னாடியே போட்டோம்னு வச்சுக்கங்களேன், நல்லா தீஞ்சிரும். அது ரொம்ப இந்த பவுடரையே வாசத்தையே கெடுத்துரும். அதனால தான் கடைசியா போட்டு லேசா ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்ல வச்சு வறுத்துட்டு நம்ம அரைக்க போறோம். இத பார்த்து பொறுமையா நல்லா இது மாரி பெரிய பாத்திரமா போட்டு நல்லா வறுத்துட்டு, நல்ல வாசம் வரும். இப்பவே உங்களுக்கு நல்ல வாசம் வரும். இந்த அளவுக்கு நல்ல வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு, இத வந்து இறக்கிடணும். இறக்கிட்டு ஒரு தனியா வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஒரு பிளேட்ல நல்ல ஒரு அகலமான ஒரு பிளேட்ல போட்டுட்டு நல்லா ஆற வச்சுங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கூல் ஆகணும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நீங்க இந்த பிரிஞ்சி இலை, மிளகாவெல்லாம் உடைச்சீங்க அப்படின்னா, நல்லா தூள் தூளா உடையும் கையிலேயே. அந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும். இப்போ நம்ம ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல இப்போ பாருங்க நம்ம ஜாதிக்காய் போட்டிருக்கோம்ல, இந்த ஜாதிக்காவ அப்படியே போடக்கூடாது. எதனா நுணுக்கி கொஞ்சம் தூளாக்கி போட்டு அரைச்சா ஈஸியா அரைப்பட்டுரும். இப்போ சின்ன ஜாருன்றதுனால நான் 2 தடவை 3 தடவை கூட கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சிப்பேன். இப்போ இதுல வந்து நம்ம இந்த பெருங்காயம் சொன்னேன்ல, அத வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ஒரு தாளிப்பு கரண்டில போட்டு நல்லா ட்ரையா ஃப்ரை பண்ணிட்டு இதோட சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மஞ்சத்தூளும், காஞ்ச மிளகாவும் கலருக்காக தான் போடுறோம். காரத்துக்காக இல்ல. இது மாரி நல்லா நைஸா அரைச்சிங்க. கொஞ்சம் போல கொர கொரன்னு இருந்தா பரவால்ல. இப்ப 2வது அரைச்சது பார்த்தீங்கன்னா, டார்க் ப்ரவுன்ல இருக்கு பாருங்க. இதுல நான் மஞ்சத்தூள் சேர்க்கல. இது மாரி 3 தடவையா போட்டு நான் அரைச்சுட்டு, இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப இது அரைச்சுட்டு இந்த ஆற வைக்கும்போதே உங்க வீடு வாசம் அந்த அளவுக்கு செம்மையா இருக்கும். ஒரு ஹோட்டல் உள்ள போன மாரி இருக்கும். அந்த அளவுக்கு பயங்கர வாசமா இருக்கும். நீங்க அரைச்சிட்டு நல்லா ஆற வச்சுட்டு, ஒரு நல்ல பாட்டில் ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டுக்கின்னு, ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா 6லேருந்து 9 மாசம் கூட நல்லாருக்கும். இத யூஸ் பண்றது எப்படின்னா, நீங்க பிரியாணிக்குன்னா 1 கிலோவுக்கு 2 ஸ்பூன் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். நீங்க செய்ற குவான்டிட்டிக்கு ஏத்தா மாரி 1 தடவ, 2 தடவ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு தெரியும். நல்லா நீங்க ஒரு வெஜ் குருமா வைக்கிறீங்க, ஒரு 1/2 ஸ்பூன் இந்த தூள் போட்டீங்கன்னா, அப்படியே வீடே மணக்கும். அதனோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்ல இந்த ஹோம்மேட் கரம் மசாலா பவுடர் செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்க நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு லைக் ஒண்ணு போடுங்க. முக்கியமா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல பெல் ஐகான் வரும். அதையும் பிரஸ் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.